ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு மதர் அண்ட் சைல்ட் கேரை பற்றி தான் வந்துட்டு பேச போகிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு May 17, 2017 மேரேஜ் நடந்துச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு 4 months தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ நாங்கள் ஒரு 24லேயே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வந்துட்டு பேபி வேண்டாம் அப்படின்னு வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறமேட்டு பேபிக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ வந்துட்டு நான் கன்சீவ் ஆகலை ஃபஸ்ட் மந்த். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தென் செகண்ட் மந்த்தும் வந்துட்டு நாங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணோம். செகண்ட் மந்த்தும் கன்சீவ் ஆகலை. தென் தேர்ட் மந்த் வந்துட்டு நான் பீரியட் ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்போது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்காத. அப்போ நான் வந்துட்டு நினச்சேன், ஐயோ எல்லாருமே வந்துட்டு பேபி வந்துட்டு தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் ஏஜ் கம்மி. ஸோ ஒரு 25, 26 ஆகிட்டு பேபி போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு நாங்கள் தள்ளி போட்டிருந்தோம். அப்புறம் வந்துட்டு நான் என்னோட சேஞ்ச் பண்ணுற டைம்லலாம் எனக்கு அந்த ப்ளீடிங் பார்க்கும்போதெல்லாம் நான் வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் 4th மந்தில் வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இல்லை கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நாங்கள் செக்கப், ஃபுல் பாடி செக்கப்பும் எனக்கு பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு ஓலேஷன் அண்ட் தென் வந்துட்டு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள், பின்ன வந்துட்டு என்னோடய யூட்ரஸில் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா எல்லாமே ஸ்கேன் பண்ணப்போ எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் வந்துருந்துச்சு. அப்புறம் டாக்டர் என்கிட்ட சஜஸ்ட் பண்ணது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 month வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறமும் வந்துட்டு கன்சீவ் ஆகலைன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு கரெக்டாக 1 month வந்துட்டு நான் ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போயுமே எனக்குள்ளே ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபோலிக் ஆசிட் இன்றைக்கி ஒரு டைமில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நெக்ஸ்ட் டேவும் வந்துட்டு கரெக்டாக அதே டைமில் எடுங்க. ஒரு நாளைக்கு நைட்டு எடுக்கிறது, ஒரு நாளைக்கு மார்னிங் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. டெய்லியும் வந்துட்டு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது நல்லது. பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் என்னோட ஒரு சஜஷன், டெய்லியும் மார்னிங்காக இருந்தால் ரொட்டீனாக மார்னிங்கே வந்துட்டு ஒரு 1 month வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, அது நல்லது உங்களுக்கு. ஸோ நான் ஒரு 1 month ஃபோலிக் ஆசிட் எடுத்துட்டும் கன்சீவ் ஆகலை, அது வேறு விஷயம். அப்போ வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல ப்ரெஷர் என் ஹஸ்பண்டுக்கு. எனக்கு அந்தளவுக்குலாம் ப்ரெஷர் இல்லை என்னோடய ஒர்க்கில். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஆஃபீஸில். அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறதே வந்துட்டு விட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்துட்டு, ஓகே நம்ம ஸ்கேனிங்கில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டும் வந்துட்டு நான் கன்சீவ் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 1 month வந்துட்டு நான் பேபி அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு போயிடுச்சு. நாங்கள் நார்மலாக ஓகே எப்போ ஆகணுமோ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக இருந்தேங்க. அந்த டைமில் நாங்கள் ட்ரிப்பெலாம் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ என்னோடய மென்ஸ்ட்ரேஷன் சொன்னால் எனக்கு கரெக்டாக ஒரு 2 days முன்னாடியே நான் வந்துட்டு என்னோடய மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் பயங்கர கரெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு பீரியட் ஆகிடுவேன். எல்லா மந்த்தும் அப்படி தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் அப்படி தான் இருந்தேன் நான். அப்போது வந்துட்டு என்னோட வந்துட்டு டேட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா என்னோடய மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் வந்துட்டு நான் ட்ரிச்சி போகிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் வந்துட்டு ட்ரிச்சி போகும்போது எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்க்கு யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போனப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 3 days ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்பா. அப்போ அப்பாவை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் கன்சீவாக இருந்தேன். பட் என் மனசில் வந்துட்டு ஒரு இது சிலப்போ கன்சீவ் ஆகிடுப்பேனோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இல்லை ரொம்ப எக்ஸைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுருவேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்தோன்னே அன்றைக்கி நைட்டே வந்துட்டு
என்ன சொல்கிறது, ரிசர்வேஷன் வந்துட்டு கிடைக்கல. நான் சொல்லிட்டேன், நான் ரிசர்வேஷனில் வந்து தான் ஏறுவேன், அன்ரிசர்வ்டில் நான் ஏற மாட்டேன், என்னால் முடியாது. ஏன்னா அந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் நைட்டு வந்துட்டு நிற்கிறது கூட இடம் இருக்காது அன்ரிசர்வ்டில். ஸோ அதனால் ரிசர்வேஷனில் வந்துட்டு நீ எக்ஸ்ட்ரா வேணால் பே பண்ணிக்கோ, நான் வந்துட்டு ரிசர்வேஷனில் தான் வருவேன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனில் வந்துட்டு ஏறிட்டு ஒரு சீட்டு கிடச்சிது. எப்படியும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஏன்னா என்னோட அந்த டேட் வந்துட்டு முடிஞ்சிட்டு நான் பீரியட் ஆகலை. நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், நான் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட. அப்போ வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்து அன்றைக்கி மார்னிங்கே நான் வந்துட்டு பார்த்தப்போ எனக்கு பாசிட்டிவ் 2 சைன் தெரிஞ்சப்போ வந்துட்டு பாசிட்டிவ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் அன்னைக்கு. ஓகே, அப்போ வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, டிசம்பர் 2018 வந்துட்டு நான் கன்சீவ் ஆனேன். அண்ட் தென் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ஜான்வரியில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரிசல்ட் கிடச்ச உடனே நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு டாக்டர்கிட்ட போனப்போ வந்துட்டு டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நம்ம 45 டேஸில் தான் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு காமிச்சிருச்சுல, ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு நீங்கள் 45 டேஸில் வந்தால் போதும், நம்ம ஹார்ட் பீட் வந்துட்டு செக் பண்ணலாம், அந்த ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போ வந்துட்டு எனக்காக இருந்த இந்த 45 டேஸ்க்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்துட்டு வாமிட்டிங் சிம்டம்ஸோ இல்லாமல் வந்துட்டு என்ன சொல்கிறது, தலை சுற்றுறதோ அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு கன்சீவான ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. நான் நார்மலாக தான் இருந்தேன், நார்மலாக ஒர்க் போயிட்டுருந்தேன். 45 டேஸில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேனிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெயினுங்க. அந்த 45 டேஸில் வந்துட்டு எடுக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. பட் என்ன பெயினாக இருந்தாலும் நான் வந்துட்டு த்ரிஷூரில் மதர் ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சேன் என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அங்கே தான் காமிச்சிருந்தேன், மதர் ஹாஸ்பிட்டலில். அது கொஞ்சம் கூடி வந்துட்டு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஸோ குழந்தையோட ஹார்ட் பீட் வந்துட்டு துடிக்கிறது வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் எனக்கு வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இவங்க அந்த டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணும்போது இருக்கிற அந்த பெயினே வந்துட்டு எனக்கு போயிடுச்சு. இந்த ஹார்ட் பீட் அழகாக இப்படி பம்ப் ஆகிறது பார்க்கும்போது ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதனால டாக்டர் அந்த டைமில் ஸ்கேன் பண்ணுறப்ப இருக்கிற பெயின் வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆஃப்டர் நான் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு ஒர்க் நான் போய்கிட்டே தான் வந்திருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எப்பயாச்சும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு நைட் டைம் வரும். அப்போ ஒரு ஜீரகம் தண்ணியோ இல்லை இஞ்சி வந்துட்டு சதைச்சிட்டு அந்த சுடு தண்ணி குடிச்சிட்டேன்னா எனக்கு நார்மலாகிடும். மற்றபடி எனக்கு பெரிய பிரச்சனைலாம் எனக்கு இல்லை. அப்புறம் வந்துட்டு நல்லா சாப்பிடுவேங்க, எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு வாமிட்டிங்கே இல்லை. ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரெக்னென்சிக்கு எனக்கு வாமிட்டிங்கே இல்லை. அதனால் நான் நல்லா எல்லாமே சாப்பிடுவேன். நல்லா ஹெல்த்தியான பேபி தான் எனக்கு வந்துட்டு 9 மந்த்ஸில் வந்துட்டு பிறந்தா. அப்புறம் வளைகாப்பு முடித்து அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், திருவானைக்கோவில் அது ரொம்ப பெரிய பிரகாரம். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு எடுக்கும் நடக்கிறதுக்கு. அதனால் வந்துட்டு நான் டெய்லியும் நான் ஈவினிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் மார்னிங் தான் நான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் நிறையா தண்ணி குடிச்சிட்டு அப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்துட்டு ஸோ மார்னிங்கே வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு வாக் பண்ணிட்டு வருவேன். ஸோ வீட்டில் வந்துட்டு நல்லா குனிஞ்சுலாம் வந்துட்டு தரையெல்லாம் தொடச்சி அந்த மாதிரிலாம் இந்த மாப்லாம் வச்சுட்டு துடைக்க மாட்டேன். நான் வந்துட்டு கையை எடுத்து இப்படி பிழிஞ்சு தரையை வந்துட்டு குனிஞ்சு தரை வந்துட்டு துடைப்பேன். ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லைங்க, சின்ன வீடு தான் என்னோடது. பட் இருந்தாலும் நான் குனிஞ்சு என்னால் முடிஞ்சு குட்டி குட்டி ஒர்க்லாம் வந்துட்டு நானே பார்ப்பேன். ஸ்டெப்பு ஏறி இறங்குவேன். ரொம்பலாம் ஸ்டெப்லாம் ஏற மாட்டேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்குவேன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் 3rd ட்ரிம்ஸ்டரில். அண்ட் தென்
டாக்டர் தந்ததை விட ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராகவே வந்துட்டு என் குழந்த பிறந்துட்டா. ஒரு எனக்கு பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸாகவே வந்துட்டு ஒரு மாதிரியாக எனக்கு பாடியெல்லாம் டயர்டாக இருந்துச்சு, கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் அன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வாக்கிங்கே போகல, என்னால் முடியல. சம்வாட் எனக்கு என்னமோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு மார்னிங் அன்றைக்கி எந்திரிச்சதும் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஒரு 8 o'clock ஆகும்போது எந்திரிச்சு நான் டாய்லெட் போயிட்டு வரும்போது எனக்கு என்னமோ ஒரு ட்ராப்பாக வந்துட்டு லிக்விட் வந்துட்டு ட்ராப் ஆகுது. அப்போ வந்துட்டு நான் அம்மாக்கிட்ட சொன்ன உடனே வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜஸ்ட்டு செக்கப்புக்கு தான் போனோம். டாக்டர் அதை செக் பண்ணும் போதே வந்துட்டு வாட்டர் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அட்மிட் பண்ணிவிடுங்க, இன்றைக்கி வந்துட்டு டெலிவரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குதுன்னு. என்னை சமைச்சு எனக்கு பெயினே வரமாட்டேங்குது. மார்னிங் அட்மிட் பண்ணது மார்னிங் 11 o'clock ஆகும்போது எனக்கு பெயின் வர்றதுக்காக மெடிசன் தந்துருந்தாங்க. ஈவினிங் 4 o'clock வரைக்கும் எங்கள் அம்மாலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க எனக்கு பெயின் வந்து குழந்த பிறக்கிறதுக்காக. நான் இப்படியே உட்காந்துருக்கேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. டாக்டர் வந்துட்டு அப்புறம் ஒரு 5 o'clock வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் வந்துட்டு பெயினுக்கான இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 6 o'clock ஆகும்போது எனக்கு லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வித்தின் 1.5 hours தான் நான் வந்துட்டு பெயினே அனுபவித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரியில் கரெக்டாக 1.5 hours அவ்வளோதான் எனக்கு பெயின் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பெயின் தாங்குற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ரீசன் நான் சொல்கிறேன். நான் என்னோட 7th standard அந்த ஒரு டைமில் தான் நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணேன். அந்த டைம்லேருந்து எனக்கு எல்லா மந்த்தும் ஸ்டொமக் பெயின் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்சி டெலிவரி பெயின்னு சொல்கிறது உங்களுக்கு நார்மலி மென்ஸ்ட்ரேஷன் டைமில் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வரதா இருந்தால் அதே மாதிரி இருக்கிற பெயின் தான் டெலிவரி டைமும் வரும். ஸோ எனக்கு அது ஒரு புதுசாக நான் ஃபீல் பண்ணுற ஒரு பெயினாக எனக்கு தெரில. ஸோ எல்லா மந்த்தும் எனக்கு வர அதே பெயின் தான் என்னோட அந்த ஒரு 1.5 hours வந்துட்டு எனக்கு நான் சகிக்கிற மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ எப்படி பெயின் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 o'clock எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு 6 o'clock பெயின் வந்து ஒரு 2-3 minutes உங்களுக்கு பெயின் இருக்குதுன்னு சொன்னால், அடுத்த பெயின் வருது ஒரு 15 minutesக்கு அப்புறமேட்டு தான் வரும். அந்த 15 minutesக்கு அப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு பெயின் இருக்கும். ஒரு 5 minutes பெயின் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு 5 minutes வந்துட்டு பெயினாக இருக்கும். அந்த மாதிரி 5 minutes கேப்பில் உங்களுக்கு விட்டு அந்த ஒரு மென்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஸ்டொமக் பெயின் வரும். ஃபைனலி உங்களுக்கு கண்டினியூஸாக பெயின் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பெயின் ஸ்டாப்பே ஆகாது. அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, நார்மல் டெலிவரி ஆகலாம், சிசேரியன் ஆகலாம், வாட் எவர் இட் இஸ். இது எல்லாமே நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில். தென் நம்மளோட ஹெல்த் எல்லாமே வந்துட்டு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒரு 7 o'clock ஆகும்போதே வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓகே இவளுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகிடும், ஸோ சிசேரியன் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு குழந்த பிறந்து முடிஞ்சிட்டு வந்துட்டு நான் இப்படி பார்த்தேன். கேர்ள் பேபின்னு சொன்னாங்க, ஹெல்த்தியான பேபின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து தந்தாங்க. நான் ஒரு கிஸ் மட்டும்தான் பண்ணேன். அவளை எடுக்கக்கூடிய முடியல. அதுக்குள்ளார வந்துட்டு வெளியில் கொண்டு போயிட்டாங்க அவளை. பின்ன எங்கள் அம்மா அவங்கக்கிட்டலாம் தான் குழந்தை இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு ஸ்டிச் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு குழந்தைய வந்துட்டு என்கிட்ட கொண்டு வந்து தந்தாங்க. கொஞ்ச நேரம் நான் பார்த்துருந்தேன், என்ன மாதிரி இருக்காளா, அவள் டேடி மாதிரி இருக்காளா அப்படிலாம் நான் பார்த்துட்ருந்தேன். அவளோட லிப் வந்துட்டு என்ன மாதிரி இருந்துச்சு. பாக்கி எல்லாமே வந்துட்டு எனக்கு யார் மாதிரின்னு சொல்ல தெரியல அந்த டைமில். பட் க்யூட்டாக அழகாக இருந்தா, அது மட்டும் எனக்கு தெரியும். பட் பிறக்கும் போது வந்துட்டு அவளோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவள் வந்துட்டு 2.7 அவ்வளோதான் இருந்தா. ரொம்ப என்ன சொல்கிறது, 3 kgலாம் இல்லை. பட் ஒரு ஆவரேஜான வெயிட் வந்துட்டு அவளுக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆன வரைக்கும் இருந்த கதை. பாக்கி கதையை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாய் பாய் காய்ஸ்.